மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு பனானா பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரெட் பனானா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட ரெட் பனானா இல்லை, அதனால் நார்மல் வாழைப்பழம் 3 நான் சேர்த்துருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். சோடா உப்பு தேவையில்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு எக்கு சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சிட்டுருங்க. மாவு இந்த பதத்துக்கு வரணும். ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் அதில் 1/2 டம்ளர் பால் மட்டும் சேர்த்து இன்னொரு தடவை மிக்சியில் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு மாவு உங்களுக்கு ரெடி ஆயிரும். அப்புறம் தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு அதில் கீ இல்லாட்டி நெய் இல்லை பட்டர் என்ன இருக்கோ நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு அப்படியே ஊற்றணும். தோசை மாவு மாதிரி தேய்க்கக்கூடாது. அப்படியே விட்டிங்கன்னா 1 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே மாவு வேகும். இந்த பதத்துக்கு வெந்ததை நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஹனி இல்லாட்டி சாக்லேட் சிரப்பு இந்த மாதிரி எது நீங்கள் ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.